26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாளும் வந்தது அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் தமிழ்நாட்டுல வந்து ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற இளம் வாக்காளர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா போய் வாக்களிச்சுட்டு இருக்க விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். 11 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து 37.56% வந்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. 2021ல 26.29% வாக்குப்பதிவு தான் நடந்திருந்தது. கடந்த 2021 தேர்தலை விட கிட்டத்தட்ட வந்து 11% அதிகமா தற்போது வந்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. 9 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட 3.89% அதிகமான வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருந்தது. ஆனா 9 மணி நிலவரப்படி மேற்கு வங்கத்திலையுமே பாத்தீங்கன்னா 18.7% வாக்கு, அதாவது தமிழ்நாடை விட அதிகமா மேற்கு வங்கத்திலையுமே அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருந்தது. தற்போது 11 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11% 2021 தேர்தலை விட 2026 தேர்தலில் வந்து 11% அதிகமா வாக்குப்பதிவு வந்து நடந்திருக்கு. 2 காரணங்கள் பொதுவாக வந்து சொல்லப்படுது. முதற் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய பாய்ச்சலா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரோட கட்சி அப்படிங்கிறது முதல் முறையா பொது தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அந்த வகையில அவரோட கட்சிக்காரங்க, அவரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி சாறை சாறையாக காலையிலே போய் வாக்களிக்கிற விஷயங்களை நம்ம தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். உதாரணமா விஜய் வந்து சொன்னாரு, ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒரு விஜய் இருப்பாரு, அவர் வந்து வாக்காளர் அடையாள அட்டையோட அந்த பூத்துக்கு போய் வாக்களிப்பார் அப்படின்லாம் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. விஜய் அவரோட காஸ்டியூம் போலவே வெள்ளை சட்டை, அந்த காக்கி பேண்ட் அந்த சகிதமா பல இளைஞர்கள் வந்து ஆர்வமா வாக்களிச்சுட்டு இருக்க விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே வேளையில இன்னொரு புறம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு வங்கத்திலையுமே கூட கடந்த தேர்தல்களை விட அதிகமான வாக்குப்பதிவு தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து எஸ்ஐஆரையும் ஒரு காரணமா சொல்றாங்க. அந்த போலி வாக்குகள்லாம் நீக்கப்பட்டு வாக்காளரே ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அதனால அந்த வாக்களிக்கிற சதவிகிதம் அப்படிங்கிறது அதிகமா நமக்கு தெரியுது அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. முதற்கட்டமா நம்ம பார்த்தோம்னா, இன்று காலையிலேயே தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர்கள், தமிழ்நாட்டோட முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல முன்னாள் முதல்வர் எடுத்துட்டோம்னா ஓ பன்னீர்செல்வம், கட்சி தலைவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீமான், அன்புமணி, விசிக தலைவர் திருமாவளவன் அப்படின்னு எல்லா தலைவர்களுமே போயிட்டு ஆர்வமா அவங்கவுங்க பகுதியில காலையில சீக்கிரமாவே வாக்களிச்சுட்டு வர விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம குறிப்பா பார்த்தோம்னா ஒரு சில தலைவர்களுக்கு வந்து அவங்க தொகுதியிலேயே வாக்களிக்கிறாதா, அவங்க எங்க போட்டிடுறாங்களோ அங்கேயே அவங்க வாக்களிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலேயே வந்து வாக்களிக்கிறாரு. அதே நிலையில இப்ப தமிழ்நாட்டோட முதல்வரை நம்ம எடுத்துட்டோம்னா, முதல்வர் போட்டியிடுற தொகுதி கொளத்தூர் தொகுதி. ஆனா அவர் வந்து வாக்களிக்கிற தொகுதி வந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு வந்து வாக்கு செலுத்துறாரு. அவரோட அந்த திமுக வேட்பாளர் வேலு அவருமே உடன் வந்திருந்தாரு. அதே போல நம்ம பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற காரைக்குடியில வந்து சீமான் வந்து போட்டிடுறாரு. அவருமே சென்னையில ஒரு தொகுதிக்கு தான் வந்து தன்னோட வாக்கை வந்து செலுத்துறாரு. அதே போல தேமுதிகவோட பொதுச்செயலாளர் பிரேமலதா இருக்கட்டும், விஜயபிரபாரன் அப்படின்னு எல்லோருமே அவங்களோட வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு இடத்துலயும், அவங்க வேட்பாளரா ஒரு இடத்துல நிக்கிறதால காலையிலேயே தங்களோட வாக்குகளை செலுத்திட்டு அங்க பூத் வாரியா ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்வையிடுறது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல்ல ஒரு புது அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வாக்குப்பதிவு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு, அதனால 2 மணி நேரம் அதிகப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமே அவர் காரணமா சொல்லல. இன்னொரு காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னையில இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு வாக்களிக்க செல்ற அங்க போற மக்கள் வந்து அங்கங்க பேருந்து வசதி இல்லாம அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஊருக்கு போய் சேர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகளை வந்து ஏற்படுத்தி தரணும். அதே போல வந்து 2 மணி நேரம், அதாவது வந்து 6 மணி வரைக்கும் தான் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறத 8 மணி வரைக்கும் வாக்களிக்கிற மாதிரி அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே கூட விஜய் வந்து வச்சிருக்காரு. அதே நிலையில வாக்களிக்கிற அந்த இளம் தலைமுறையினருக்கு வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து சில அட்வைஸ் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காரு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருமே வந்து இளைஞர்கள் வந்து ஏமாறக்கூடாது அது போன்ற கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அது போல டிடிவி தினகரன் அமமுகவோட பொதுச்செயலாளர் அவருமே வந்து பட்டாம்பூச்சிகளை கண்டும் புதிய விட்டில் பூச்சிகளை கண்டும் ஏமாற வேண்டாம் அப்படின்லாம் அறிவுரை அப்படின்லாம் கொடுத்திருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதையும் தாண்டி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னா, மு.க. அழகிரி, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரோட சகோதரர், முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி வந்து இந்த தேர்தலை வந்து நம்மளால கணிக்கவே முடியல, யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னமும் சொல்ல போனா தேர்தல் களம், அந்த தேர்தல் அரசியல்ல வந்து ரொம்பவே கை தேர்ந்தவர் மு.க. அழகிரி. அவர் வந்து அந்த சட்டத்துக்கு விதிகளை மீறி
அது மாதிரி தேர்தலை பல இடைத்தேர்தல்களை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் தாண்டி பொதுவா அந்த தேர்தல் விஷயங்கள்ல கொஞ்சம் இப்போ தற்போது வந்து உதாரணத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து பொதுவா சொல்றாங்க. அதே போல அதிமுக வேலுமணி உள்ளிட்டவர்கள் வந்து அந்த தேர்தலில் வந்து தன்னோட கட்சி வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு நபர்களா, ஒரு எலெக்ஷன் சாம்பியன்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திமுகவை வெற்றி பெற வைத்த ஒரு காலத்துல வந்து ஒரு முக்கியமான நபரா இருந்தவர் அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர். அவர் வந்து இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த தேர்தல் வந்து நம்மளால கணிக்கவே முடியல. களம் வேற சூடா இருக்கு. எப்படி வேணா அந்த முடிவுகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா, விஜய் அவரோட தந்தை, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரோட தந்தை, அவர் வந்து சொல்லியிருக்காரு. கடந்த தேர்தல்கள் எல்லாம் விட இந்த தேர்தல் வந்து ரொம்பவே வந்து டிசிப்ளினா நடக்குது அப்படிங்கிற தன்னோட கருத்தையுமே அவரும் கூட பதிவு பண்ணியிருக்காரு. அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, எப்போதுமே நம்ம வந்து பார்த்திருப்போம். தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே வந்து நிறைய நடிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா வந்து வாக்களிப்பாங்க. எல்லோருக்குமே வந்து ஒரு முன்மாதிரியா வந்து நடிகர்கள் வந்து இருப்பாங்க. குறிப்பா வந்து அதுல நம்ம நம்ம இப்படி சொன்ன உடனே நமக்கு பளிச்சுன்னு நினைவுக்கு வரவர் வந்து அஜித் குமார் தான். உடனடியா காலையிலே வந்து முதல் ஆளா போய் வாக்களிக்கிறது அப்படிங்கிறது எப்போதுமே அவரோட ஸ்டைலா இருக்கு. இந்த தேர்தலையுமே முதல் ஆளாக போய் திருவான்மியூர் பகுதியில் போய் தன்னோட வாக்கை வந்து முதல் ஆளா அந்த பூத்துல வந்து முதல் ஆளா தன்னோட வாக்கை வந்து அஜித் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதையுமே இந்த மாற்றம், ஆட்சி மாற்றம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பத்திரிகையாளர் எழுப்புனாங்க. நோ நீட் அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு தகவல் வந்து பரவுச்சு. ஆனா அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமுமே வந்து கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுமே ரொம்ப ஆர்வமா போய் வாக்களிச்சாரு. அதே போல விஜய் சேதுபதி, நடிகை த்ரிஷா உள்ளிட்ட பலர் ரொம்பவே வந்து காலையில போயிட்டு ஆர்வமா வாக்களிக்கிற விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருமே எப்போதுமே வந்து ரொம்ப ஆர்வமா வாக்களிப்பாரு. அதையும் தாண்டி தேர்தல் காலங்கள்ல அவர் ரொம்பவே ஒரு கவனிக்கப்படக்கூடிய நபராகவுமே இருப்பாரு. தேர்தலுக்கு முன்னாடி அவர் யார் கூட நெருக்கமா இருக்காரு. ஏன்னா கடந்த தேர்தல்கள்ல 96ல நேரடியா அவர் வந்து வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட ஒரு தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கும்போது நான் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா கூட ஒரு தேர்தலில் வந்து சொல்லிட்டு போனாரு. அந்த அளவுக்கு வந்து தேர்தல் நேரத்துல வந்து ரொம்பவே கவனிக்கப்படக்கூடிய நபரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருப்பாரு. அவருமே இந்த தேர்தலில் வந்து வாக்களிச்சிருக்காரு குடும்பத்தோட வந்து. தேர்தல் நேரத்துல வந்து பஞ்சாயத்துகள் இல்லாமலும் இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கிற ஒரு வாக்குச்சாவடியில வந்து அடையாள அட்டை இல்லாம வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அங்க இருக்கிற வாக்குச்சாவடி மூவர்களுக்கும் இடையே வந்து ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே போல திருவான்மியூர்ல வந்து போக்குவரத்து வசதி செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு சிலர் வந்து போராட்டத்துல ஈடுபட அங்கேயுமே நடிகர் சரத்குமார் வந்து அவங்களை வந்து சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. அதே போல நம்ம பார்த்தோம்னா ஆயிரம் விளக்கு தொகுதியில வந்து வாக்காளர்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டியிடுற வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்களோட கணவர் அங்க வந்து போராட்டத்துல மறியல்ல வந்து ஈடுபட்டிருக்காரு. இதே நிலையில இன்னொரு பக்கம் ஒருபுறம் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து வாக்கு சதவீதம் அப்படின்றது கடந்த தேர்தலை விட பயங்கரமா அதிகரிச்சு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே நிலையில நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பத்து அந்த கிராமத்துல வந்து 4 மணி நேரம் ஆகியுமே ஒருவர் கூட வாக்களிக்காம இருக்காங்க. கிருஷ்ணன்புதூர் கிராமத்தை சேர்ந்த சீலா அப்படிங்கிறவங்க மட்டுமே காவல்துறை பாதுகாப்போட வந்து வாக்களிச்சிருக்காங்க. அந்த பகுதியில பெரும்பத்து அங்க நடந்த அந்த இரட்டை கொலைக்கு வந்து நீதி கேட்டு அவங்க வந்து இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறத ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வந்து வருது. தமிழ்நாட்டோட அந்த வாக்குப்பதிவு நிலவரம் 11 மணிப்படி வந்து 37% அப்படின்னு இருக்குன்னா, மேற்கு வங்கத்தோட வாக்கு சதவீதம் வந்து 41% இருக்கு. தமிழ்நாட்டை விட 4% அதிகமா அங்க வந்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் நமக்கு வந்து 2 கேள்விகள் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு அப்படிங்கிறதுக்கு எது காரணமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் 2 விதமான பதில்கள் அப்படிங்கிறது வருது. ஒண்ணு, தமிழ்நாட்டுல வந்து விஜய் புதிதாக கட்சி தொடங்கி இளைஞர்கள் ஆர்வமா வாக்களிக்கிறது அது காரணமா இருக்குமா, இல்ல எஸ்ஐஆர்ல அந்த போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அதற்கான ஒரு ரிசல்ட்டா இது வந்து இப்படி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற இருவேறு கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருந்தாலுமே கூட இன்னும் அங்க நடக்கிற அந்த வேலைகள், அந்த அந்த பூத்துல நடக்கிற வேலைகள் வந்து மந்தமா நடக்குது அப்படிங்கிறத தாவேகா தலைவர் விஜயும் சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் இல்லாமல் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி ரவி அவருமே கூட அந்த அந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப மந்தமா வந்து வேலைகள் வந்து நடக்குது. வாக்கு சதவீதத்தை வந்து அதிகப்படுத்தாம போறதுக்கு ஒரு காரணமா கூட அமையும். அதனால வேலைகளை வந்து விரைவுபடுத்தணும் அப்படிங்கிற தன்னோட கருத்தை வந்து தன்னோட எக்ஸ் தளத்திலையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டோட வாக்குப்பதிவு, தமிழ்நாட்டுல நடந்த பல்வேறு முக்கியமான சம்பவங்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள், முக்கிய நடிகர்கள் யார் யாரெல்லாம் வாக்களிச்சிருந்தாங்க, எங்கெங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்தது,
ஒரு ஊர்ல தேர்தலே புறக்கணிச்ச விஷயங்களுமே அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி இதுவரைக்குமான அப்டேட் வந்து இப்ப நம்ம வந்து பார்த்தோம். அதற்கடுத்து இன்னமும் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.